Hi guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். இனி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா போபோ கேஸோட வாட்டர் பவுச் அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். போபோ கேஸ் ஆல்ரெடி நம்மளுக்கு வந்து மொபைல் ஆர்டர் சென்ட் பண்ணியிருந்தாங்க. அதை அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ நம்ம சேனலில் பண்ணியிருப்போம். பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன் லிங்க் அதை செக் பண்ணி பாருங்கள். ஒரு செமையான மொபைல் ஹோல்டர் அது. இன்றைக்கி வரைக்கும் நான் அந்த மொபைல் ஹோல்டர் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். ரொம்ப ஸ்டேபிளாகவே இருக்குது. இப்போ இந்த வாட்டர் பவுச்சை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா பக்காவாக பேக் பண்ணியிருக்காங்க. மேலே தேங்க்யூ ஃபார் யுவர் ஆர்டர் ஸ்ரீனிவாசன் போபோ கேஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கிரே கலர். ஸோ இது வந்து டேக் கொடுத்துருக்காங்க நம்ம கையில் மாட்டிக்கிறதுக்கு. இந்த பவுச்சோட ஃபீச்சர்ஸ் பார்க்கலாம். இந்த பவுச்சில் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, டஸ்ட் ப்ரூஃப் கொடுத்துருக்காங்க, அண்ட் ஸ்க்ராட்ச் ரெசிஸ்டர் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் இது உள்ளே நம்ம மொபைல் வச்சுட்டு ஆப்ரேட்டும் பண்ணிக்கலாம். அந்த ஃபீச்சர் இதில் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா 6.5 இன்ச் வரைக்கும் மொபைல் இதில் யூஸ் பண்ணலாம். ஓகே, இந்த பவுச் எப்படி ஓப்பன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இங்கே பாருங்கள், லாக் கொடுத்துருக்காங்க. மேலே லைட்டாக திருப்பினீங்கன்னு வச்சுங்க, இந்த லாக் ரிலீஸ் ஆகிடும். இது உள்ள நம்ம மொபைல் போட்டுக்கலாம். இப்போ நான் மொபைல் போட்டு டெஸ்ட் பண்ணுறேன், கரெக்டாக செட் ஆகுதான்னு சொல்லிவிட்டு. ஓகே, சூப்பராக ஒர்க் ஆகுது பாருங்கள். இப்போ நான் ஸ்க்ரீனை தள்ளுறேன். ஸோ ஓப்பன் ஆகுது, ஃபோட்டோஸும் எடுக்க முடியுது. ஸோ பக்காவாக செட் ஆகுது. வீடியோ எடுக்கலாம். இந்த பவுச்சை யூஸ் பண்ணி நீங்கள் அண்டர் வாட்ச் ஷாட்ஸ்லாம் கூட எடுக்கலாம். சப்போஸ் உங்கள் மொபைலில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்டர் ப்ரூஃப் இல்லைன்னு வச்சுங்க, இந்த பவுச் உள்ள மொபைலை போட்டு அண்டர் வாட்ச் ஷாட்ஸ்லாம் வேறு லெவலில் எடுக்கலாம். அதேமாரி இந்த பவுச் வந்து மொபைலுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் சப்போஸ் வந்து வாலெட் எதனா வைக்கணும் வேணால் வச்சுக்கலாம், பைசா எதனா வைக்கணும் வச்சுக்கலாம், கார்டு எதனா வைக்கணும்னு வச்சுக்கலாம். இந்த பவுச் வந்து கண்டிப்பாக வந்து ரைடர்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா மழை வருஷத்தில் வந்து மொபைலை எடுத்து நம்ம பேக் உள்ளலாம் வைக்க முடியாது. அதனால் இந்த பவுச் இருந்துச்சுன்னு இந்த பவுச்சுள் போட்டு வச்சுட்டாச்சுங்க, சப்போஸ் நீங்கள் மேப்பு பார்க்குறதுனால வச்சு பார்த்துக்கலாம். செம்மையாக இருக்குது. ஓகே, இந்த பவுச் இப்போ வந்து நம்ம டெஸ்ட் பண்ணலாம் எந்த அளவுக்கு தண்ணி தாங்குதுன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நான் ஷவரில் வச்சு செக் பண்ணுறேன். ஏன்னா ஷவர் வந்து மழையாட்டம் வரும்ல, அதனால் ஷவரில் வச்சு செக் பண்ணுறேன். அதுக்கப்புறம் நல்லா நிறைய தண்ணியில் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இந்த ரெண்டு விதமாக செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி தாங்குதுன்னு சொல்லிட்டு. சரி வாங்க பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம தண்ணியை செம்ம ஃபோர்ஸாக வச்சுட்ருக்கோம். இப்போ தண்ணியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க்கலாம் தண்ணி உள்ளே போயிருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு. ஓகே, ஃபோன் ஒர்க் ஆகுது. ஐ திங்க் தண்ணி உள்ளே போல தான் நினைக்கிறேன். ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஃபோன் நினைல அப்படியே தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம செகண்ட் டெஸ்ட் பண்ணலாம் வாங்க. காய்ஸ், இப்போ நம்ம செகண்ட் டெஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ இந்த பவுச்சை வந்து நான் இப்போ இந்த தண்ணியில் போட போகிறேன். மோட்டரோட போயின்னு இருக்குது, தண்ணி ரொம்ப வேகமாக போய்ட்டுருக்கு. ஸோ எப்படி தாங்குதுன்னு சொல்லி பார்க்கலாம். தண்ணியில் போட்டு கிட்டக்கிட்ட ஒரு 5 நிமிஷம் ஆகுது. இப்போ எடுத்து பார்க்கலாம் தண்ணி உள்ளே போயிருக்கா இல்லையான்ட்டு. தண்ணி உள்ளே போகலான்னு தான் தெரியுது. ஓப்பன் பண்ணி பார்ப்போம். நல்லாவே லாக்காக இருக்குது. ஓப்பன் பண்ணவே கஷ்டமாக இருக்குது.
சுத்தமாக தண்ணி உள்ளவே போல். மேலே இருக்க தண்ணியில் வந்து பார்த்திங்கன்னா என் கையில் இருக்க தண்ணி அது. இப்போ எடுத்தேன் பார்த்தீங்களா, அந்த தண்ணி தான் அது. மிச்சப்படி ஃபோனில் ஒரு சொட்டு தண்ணி கூட படலை. கவர் வந்து வேறு லெவலில் இருக்குது. நல்லா என்ன சொல்கிறது, நல்லா டிசைன் பண்ணியிருக்காங்க போபோ கேஸு. சூப்பராக இருக்குது, தண்ணியே உள்ளே போல். உண்மையிலேயே இது வந்து பார்த்திங்கன்னா காசுக்கேற்ற ஒர்த்தான ப்ராடக்ட் தான். இது வந்து ஒரு 280 சம்திங் தான் வருது. உண்மையிலே ஒரு ஒர்த்தான ப்ராடக்ட் தான் இது. நல்லாவே வச்சு டெஸ்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு டெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃபோர்ஸாகவே வாட்டர் வச்சேன், அதுக்கும் தாங்குச்சு. இப்போ எடுத்துன்னு வந்து தண்ணியில் போட்டதுக்கும் நல்லாவே தாங்குது. இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வருது. இது வந்து கிரே கலரு, ஒயிட்டு, பிங்க், ஆரஞ்சு அதுமாதிரி நிறைய கலரில் வருது. இந்த பவுச் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக நான் அப்கமிங் ரைடர்ஸில் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவேன். ஏன்னா நான் வந்து லடாக் போசலெல்லாம் ஸ்னோலலாம் ஃபோன் தாங்கணும். ஸோ அதுக்கு கண்டிப்பாக நான் யூஸ் பண்ணுவேன். பவுச்சை நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். நம்மளுக்கு ஒரு ஸ்பெஷல் கோடும் கொடுத்துருக்காங்க. அந்த கோடை யூஸ் பண்ணி வாங்கினீங்கன்னா நம்மளுக்கு ஒரு 15% உங்களுக்கு ஆஃபரில் கிடைக்கும். அந்த கோடை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், செக் பண்ணி பாருங்கள். செம்மையாக இருக்குது அந்த பவுச்சு. இந்த ரிவ்யூவோட எண்டுக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா என்ன பண்ணணும்னு உங்களுக்கே தெரியும். லைக், சப்ஸ்கிரைப், ஷேர் எல்லாத்தையும் பண்ணி விட்ருங்க. நம்ம சேனலில் வந்து இமாலயன் BS6 ரிவ்யூ பண்ணியிருப்போம். அதுவும் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன், அதுவும் செக் பண்ணி பார்த்துருங்க. மறக்காமல் என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரேன். என்னோடய அப்கமிங் ட்ரிப் பிளானை பற்றி நான் இன்ஸ்டாகிராமில் அப்டேட் பண்ணுவேன். ஓகே காஸ், இந்த வீடியோ இதோட நான் முடிச்சுக்கிறேன். பைக்கை பத்திரமா ஓட்டுங்க, ஹெல்மெட் போட்டு ஓட்டுங்க.